ஊர் தலைவர் எங்கப்பா? வர சொல்லு. ஐயா தான் வர்றாங்க. பாப்பா வீராசாமி, என்ன எல்லாரும் கம்பும் கட்டையுமா கூட்டமா வந்திருக்கீங்க? எங்க ஊர் இளவட்ட பயலு உங்க ஊர்ல வந்து ஏதாவது வம்புகளுக்கு பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தண்ணி பிரச்சனையை பத்தி பேச வந்தோம். சரி சரி வா, டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். துப்பபாண்டி, எல்லாத்துக்கும் டீ போடுப்பா. எனக்கு ஒரு டீ சுருக்குன்னு போடுப்பா. நாங்க ஒண்ணும் இம்பிட்டு தூரம் டீ குடிக்க வரல. உங்க ஊருக்காரங்க எங்க ஊர்ல வந்து மொத்தமா தண்ணி எடுத்துட்டு போறதுனால எங்களுக்கும் தண்ணி பிரச்சனை வந்துருச்சியா? தயவு செய்து இனிமே யாரும் எங்க ஊருக்கு தண்ணி எடுக்க வராதீங்க. இப்படி சொன்னா எப்படிப்பா? எங்க ஊர் குடிதண்ணி கிணத்துல ஊத்து அடபட்டு போச்சு. எங்கன தோண்டினாலும் உப்பு தண்ணியா வருது. அதனால தானப்பா நம்ம ஊருக்கு வர்றோம். குடிக்கத்தானே தண்ணி எடுக்கிறேன். அதையும் கூடாதுன்னா எப்படிப்பா? எங்க ஊர் கிணத்துலயும் தண்ணி வத்தி போச்சு பெரியவரே. எங்க பொண்டு பிள்ளைங்கள 2 நாளைக்கு ஒரு கதை குளிக்கிறாங்க. நீங்க வேற ஏற்பாடு பண்ணீங்க. ஏப்பா அண்ணன் தம்பியா பழகுற, நமக்குள்ளே தண்ணி தர மாட்டேன்னா பக்கத்து மாநிலத்துக்காரன் எப்படி தண்ணி தருவான்? உங்களுக்கு இறக்கப்பட்டா எங்க கிணறு வத்தி போயிடும். நாங்க எங்க போறது? எப்ப வெள்ளம் வந்தா மட்டும் எங்க ஊரை வடிகாலா பயன்படுத்துறீங்க? தண்ணி பஞ்சத்துக்கு தாகத்துக்கு தண்ணி கேட்டா இல்லன்றீங்க. இது எந்த ஒரு நியாயம்? ஏய், நியாயம் தர்மம்னு பார்த்தா உயிர் உழைக்க முடியாதப்பே. இனிமே உங்க ஊர் ஆளுங்க எங்க ஊருக்கு தண்ணின்னு வந்தா வெட்டு குத்தாயி போயிடும். சொல்லிவிட்டேன். பெருசு மேக்கிராமம்னு திமிரா பேசாத, நாக்க அடக்கி பேசு. இருங்கப்பா இருங்கப்பா. சும்மா இருங்கப்பா, பேசிட்டு இருக்கோம்ல. சின்ன பிள்ளைத்தனமாக்கு. அத்தாடி தண்ணிய தங்கு ஊதிக்கிட்டே வருது. என்ன பண்ண போதும்? என்னடா அண்ணே, ஊரே சேர்ந்து தண்ணி பிரச்சனையை பத்தி பேசுது. என்னது? தண்ணி போடா வாடா. பாருப்பா, நம்ம தண்ணி பிரச்சனையா பேசிக்கிருக்கான். அவன் பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்கான். இங்க பாருப்பா வீராசாமி, எங்களுக்கு ரோசம் இருக்கு. இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறமும் நாங்க உங்க ஊர் தண்ணியை குடிக்கிறதுக்கு பேசாம நாக்கு புடிங்கிட்டு செத்துறலாம். இனிமே எங்க ஊரு காக்கா குருவி கூட உங்க கமா தண்ணிய குடிக்க வராது. கிளம்புயா. அது போதும், வரோம். வாங்கயா போலாம். ஐயா, அப்ப இனிமே நம்ம குடி தண்ணிக்கு எங்க போறது? கூடிய சீக்கிரம் நம்ம ஊருக்குன்னு ஒரு கிணத்தை வெட்டுவோம். அது வரைக்கும் 4 மைல் நடந்தா கூட பரவாயில்ல. அரச குளம் கம்மாயில போய் தண்ணி எடுப்போம். இவருக்கு என்ன 4 மைல் சுமக்கிறவங்களுக்கு வழி தெரியும். நிறுத்துங்கப்பா, தலைவர் சொல்றதானப்பா சரி. டேய் சிங்கிளி ஐயா, நீரோட்டம் பாக்குற ஆவியூர் கோயந்தன கையோட கூட்டிட்டு வா. ஓடுறா. சரிங்க. சரி போங்க, போய் அவங்க வேலை வெட்டிய பாருங்க. போங்கப்பா. அந்த கால கழிச்சு போச்சுனே. அங்க உள்ள பொம்பளை பிள்ளைடா என்னத்தானே பாத்துச்சு? அடிங்க. அப்படி உன்னையும் பாத்துச்சுனே. அண்ணே, நான் இப்படியே வீட்டுக்கு ஓடிறேனே. நீங்க இங்க போயிட்டு வாங்கனே. வந்து வேடிக்கை பாடுறா. ஆமா, பெரிய வள்ளி திருமண நாடகம் நடக்குது. வேடிக்கை பார்க்க கூப்பிடுறாரு. அண்ணே, பெரிய மனுஷன் போற இடத்துக்கு இந்த சின்ன பயவுல எதுக்குனே? அங்க வந்தா பயத்திலே சன்னி உண்டு செத்து போயிருவனே. ஒத்துக்கிட்டு வாடா. வேடிக்கை பாக்குறது விளக்கு பிடிக்கிறது ஒரு பொழப்பா? டே கருப்பா, வானே போவோம். நீங்க போங்கனே, நான் அப்படி ஓரமாண்டு காக்கிறேன். ஏப்பா, போறதான் போறீங்க, ஒரு உரைய போட்டு போங்க. இப்ப பெரிய பெரிய நோயெல்லாம் வருதான். டே கிழவா, நாக்குல பலூன மாட்டிக்கிட்டு தேனை நக்குனா அது ருசியாவா இருக்கும்? ஏய், இது வைரம் பாஞ்ச கட்ட, எதுக்கும் அசையாது. நீ அப்படியா? தேக்குனே போனே. ஓ யோ, பேக்கு பேப்பர். சாத்ரே, வாயா ஐயனாரே, இன்னைக்கு வேணும். உங்க அக்கா எங்கடி? அவ அக்கா ஒரு பெரிய பார்ட்டி கூட இருக்கு. சாத்ரே இல்லையா, இந்த ரூம்ல இருக்கியா? சாத்ரே, கதவத்தோட நான் ஆறவன். யோ, உன்னால கொஞ்ச நேரம் கூட பொறுக்க முடியாதா? பெரிய பார்ட்டியை விரட்டி விட்ட. பெரிய பார்ட்டியா? எவன்டி பெரிய பார்ட்டி? இந்த வட்டாரத்துல நான் தாண்டி பெரிய பார்ட்டி. ஐயோ ஐயோ, உள்ள என்ன நடக்குதோ, எப்படி எப்படினா நடக்குதோ. இவன் காலைக்கு நான் தான் காவ, இவன் சோழிக்கு நான் தான் காவலா? இப்படி கற்பனையில நாள் ஓடுதலா என் கருப்பா? ஏன் பேக்கு பேப்பரு? உன்ட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். உள்ள ஒரு ஆள் போனா ஒரு கல்ல தூக்கி போடுறியே, அது என்ன கணக்கு? ஒரு கல்லு ஒரு பாவத்தை சொல்லு. இதுல உன் கல்லு இருக்கா? எல்லார் முதுகுலையும் ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு. என் முதுகு ரொம்ப சுத்தம். இது வாய்ப்பு கிடைக்காதவங்க பேசுற பேச்சு. சரியா சொன்ன பேக்கு பேப்பரு. எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கிறது, நான் எப்ப கண்ணி எழிகிறது? டே கருப்பா, யோ, காசு கொடுத்துட்டு போயா. எதுக்கு? உன்னை சந்தோஷப்படுத்தினதுக்கு. நான் தான் உன்னை சந்தோஷப்படுத்தினேன். நீ குர்ரி காசு. யோ, அநியாயம் பண்ணாத. ஏய்,
என் காலை பண்ண 50 ரூபாய் தருவாங்க. அதை நான் செஞ்சா குடுறே. காசு குடியோ. ஏய், கொண்டு வேண்டிய அவசாரி. உன்னை ஊரை விட்டு விரட்டிடுவேன். வீட்டோட வச்சு கொளுத்திட வேண்டி நாடு மாதிரி சிரிக்கி. இது வரைக்கும் இங்க வந்தவனுக்கெல்லாம் சந்தோஷத்தை தான் கொடுத்தேன். மொத தடவையா உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போறேன்டா. கஷ்டத்தை கொடுக்க போறேன். ஏய் கேளவே. அத்தே வா ராசா, வந்துட்டியா? சோறு வைக்கவா? சோறு கட்டட்டும். உட்காரு. இல்ல ராசா வேண்டாம். உட்காரினா. உட்காந்துறேன். கிட்ட வந்து உட்காரு. ஆட்டு ராசா. என்னத்த சம்பாரிச்ச, என்னத்த இதுன்னு எப்ப பார்த்தாலும் புலம்பல. இது நான் சம்பாரிச்சது, உன் மயன் சம்பாரிச்சது. படுக. அம்பட்டும் தங்கமா ராசா? பிறகு தகரமா? உன் புருஷன் கூட இம்புட்டு பெரிய தங்களி போட்டிருக்க மாட்டேன் இல்ல? அப்ப சோத்த போடு. இந்த போடுறேன். அழகா இருக்க கேள்வி. வெக்கமா இருக்கு. இப்பயே இப்படி இருக்குன்னா அந்த வயசுல நீ எப்படி இருந்திருப்ப? பல பயங்களுக்கு இருக்கு பிடிக்க வச்சிருப்ப. அதை விடுப்பா. நம்ம ஊருக்குன்னு ஒரு கிணறு வெட்ட ஊரே சேர்ந்து முடிவு பண்ணிருக்கு. நல்ல தண்ணி எங்க கிடைக்கும்னு தேடினாங்க. அண்ணே, இந்த இடத்துல நல்ல நீரோட்டம் இருக்குண்ணே. இந்த இடத்துலயா? ஆமாண்ணே. ஏத்தா பெரியதா, என்னங்கப்பா? இங்க ஊர் பொது கிணறு தோண்ட உன் மயன் சம்மதிப்பானா? நம்ம ஊர்ல குடி தண்ணி இல்லைன்னு எந்த சிரிக்கையும் வாக்குப்பட்டு வரமாட்டோம்ங்கிறா. உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும், புள்ள குட்டி பிறக்கும். அதுக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருந்தா நமக்கும் நல்லது தானப்பா. என்ன சொன்ன? என் மயனை ஒரு வார்த்தை கேட்டுட்டு தரேன்னு சொல்லிட்டேன். நாடு மாறி சிரிக்கி. ஐயோ, உனக்கு வேலை இல்லையா? இல்லையா? ஏய், ஐயா, ஓடாதே. ஐயா, உனக்கு ஐயா, அப்பே. ஏய். என்னை கொல்ல வரானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எம்புட்டு விடுவ? ஐயோ, அம்மா, ஐயோ, நெஞ்சு அடிக்குதே. என்னை கொல்ல துரத்துறானே. ஐயோ, என்னை கொண்டு விடுவோம் போல இருக்கே. எங்கடி வந்த நீ? நில்லு. ஐயா, ஐயோ, ஐயா, யாராவது காப்பாத்துங்க. செத்தடி வா. ஐயா, 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 எலும்பு ஐயா, புடுங்க. ஐயா, ஐயா, எலும்பு புடுங்க. ஐயா, 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 ஏப்பா, சோறு போடுற ஆத்தால அகப்பையால அடிக்கிறியே, நீ எல்லாம் உருப்படுவியா? அதை கேட்க நீ யாரா? நீ என்ன அவளை வச்சிருக்கியா? ஏப்பா, என்னையே அடிச்சாலும் பரவாயில்ல, ஊருக்கு நல்லது செய்ய நினைக்கிற ஆத்தாவை டேய், இந்த ஊர் எனக்கு என்ன செஞ்சுச்சு? நான் ஏன்டா ஏன் இந்த ஊர் கொடுக்கணும்? ஏனே, ஊரே தாகத்துல தவிச்சு கிடக்கு. அது தாகமா இருக்கா? ரொம்ப தாகமா இருக்கா? உனக்கு தாகமா இருந்தா அவன் பெஞ்சு குடிப்பான், நீ குடி. அவனுக்கு தாகமா இருந்தா நீ பெஞ்சு குடு, அவன் குடிப்பான். கிணறு வெட்டு வாங்கலாம், வாலி விட்டு ஆட்டு வாங்கலாம். வெட்டி பயலுக. வயசான கிழவின் கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சுட்டானே, காட்டு பையன். ஓம் ரீம் கிரீம் காளி. சாமி, என் மய கண்டபடி வையிறான். கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறான். ரொம்ப உக்கிரமா இருக்கான். அவனை நீங்க தான் சாமி கட்டுப்படுத்தி வைக்கணும். கையால் ஒழுங்காம பண்ணிடுமா? கொஞ்சம் செலவாகும். ஐயோ, அவ்வளவு பெரிய செய்வனெல்லாம் வேண்டாம் சாமி. நான் சொல்றதை கேட்டு என் மய நடக்கிறபடி அவனை மாத்தினா போதும். மாத்திருவோம். ம். ஓம் கிரீம் கிரீம் காளி. உனக்கு என்ன வேணும் மகனே? உன் உசுறு வேணும்டா. செய்வனியா செய்ற? ஐயோ ஐயோ, கையை காலம் முடிச்சுட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ.